Hi friends, welcome to TNE சேவை சேனல். இந்த வீடியோல நாம ஆதார் கார்டு வைத்திருப்போருக்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆதார் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் ஆதார்ல டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. மேலும் 14/12/2024 அதாவது நாளைக்கு தான் ஆதார் கார்டுல டாக்குமெண்ட் அப்டேட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டா கொடுத்திருக்காங்க. நீங்க 14ஆம் தேதிக்குள்ள டாக்குமெண்ட் அப்டேட் பண்றீங்கன்னா எந்த சார்ஜும் பே பண்ண தேவையில்லை. அதுவே டிசம்பர் 14ஆம் தேதிக்கு அப்புறமா டாக்குமெண்ட் அப்டேட் பண்றீங்கன்னா கண்டிப்பா பெனால்டி பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி ஆதார் கார்டுல ஃப்ரீயா டாக்குமெண்ட் அப்டேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல UIDIன்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஆதார் சர்வரோட ஹோம் பேஜ் ஓபன் ஆகும். அதுல மை ஆதாருக்கு கீழே இருக்க ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். அதுல லாகின் கொடுங்க. இப்போ உங்களுக்கு லாகின் பண்றதுக்கான பேஜ் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் என்டர் ஆதார் என்ற இடத்துல உங்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேப்சா என்டர் பண்ணி சென்ட் OTP கொடுங்க. இப்போ உங்க ஆதார்ல லிங்க் ஆயிருக்க மொபைல் நம்பருக்கு OTP வரும். அதை என்டர் பண்ணி லாகின் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பேஜ் ஓபன் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்டேட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. திரும்பவும் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதை வெரிஃபை பண்ணிட்டு கீழே இருக்கிற டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்க அப்லோட் பண்ற டாக்குமெண்ட் 2 MB தான் இருக்கணும் அண்ட் PDF ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டின்னு இருக்கும். அதுக்கு கீழே செலக்ட் வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் டாக்குமெண்ட் ஷோ ஆகும். எக்ஸாம்பிள் டிரைவிங் லைசன்ஸ், மார்க் ஷீட்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி அந்த மாதிரி. அதுல உங்ககிட்ட எந்த ப்ரூஃப் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே அப்லோட் டாக்குமெண்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ டு அப்லோட் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்க டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஓபன் கொடுங்க. அடுத்தது கீழே ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்னு இருக்கும். அதுலயும் சேம் மேல பண்ண மாதிரியே உங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுங்க. அடுத்தது கீழே இருக்கிற டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே கொடுங்க. வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சப்மிட் கொடுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.